எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டு மிளகா செடியை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை பார்ப்போமா? எங்கள் வீட்டோட முதல் அறுவடை மிளகா தான். நல்ல காய் பிடிச்சிருந்ததுங்க. ஆனால் கட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கு 2 காரணம். ஒன்று எறும்புங்க, 2வது பெருச்சாளி. நிறைய பெருச்சாளி வங்கு படித்து வச்சிடுச்சுங்க கீழெல்லாம். அதனால் தண்ணி ஊற்றுனாலே எங்கேயோ கொடக்கொடான்னு ஓடிப்போச்சு. அதைய சரி பண்ணலான்னா இந்த செடியை அகற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. நான் முழுசாக தான் பிடுங்கிடலான்னு பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் அதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்போமே, முழுசாக பிடுங்காத, கட் பண்ணி பார்ப்போம் நாங்கள். அதனால் செடியை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல தளன்னு வளர்ந்துருந்ததுங்க. நல்ல காய் கூட பிடிச்சிருந்தது. எனக்கு கட் பண்ணவே மனசு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பெருச்சாளிங்களை என்ன பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கே அந்த இடம் கொஞ்சம் நமக்கு கிளியராக வேணுமில்ல. இதில் ஒரு விதை கூட நான் தனியாக வாங்கி போட்டதில்லைங்க. நம்ம சமையலுக்கு தாளிக்கெல்லாம் எடுப்போமில்ல, அப்போ விதை விழுமில்ல கிள்ளும்போது, அந்த விதையெல்லாம் சேகரித்து வச்சு போட்டது தான். காஷ்மீரி மிளகா கூட பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய மிளகாலாம் காஷ்மீரி மிளகா தான். எனக்கு இவ்வளோ மிளகா வீட்டுக்கு செலவாகாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அதனால் சரி பழுக்க வச்சு எடுத்து நம்ம மிளகாத்தூள் பண்ணிக்கலாம், ஹோம்மேடு மிளகாத்தூளாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பெருச்சாளி பண்ண வேலையில் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ண வேண்டியதாக போச்சு. இங்கே பாருங்களேன், பூவிலேருந்து வந்த குட்டி பிஞ்சு மிளகாயை கூட கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அடுத்த முறை இந்த பெருச்சாளிங்களை வர விடாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும்.